Student, 12th standard chapter 4 exercise 4.1 sum number 6 find the domain of the following. ஒரு 2 question கொடுத்து அதோட domain values கேட்குறாங்க. First question number 1, f of x is sin inverse of x square plus 1 by 2x. நம்ம sin inverse x range -1 to +1 range நமக்கு தெரியும், நமக்கு inverse. அப்போ -1 x இருக்கிறதுலாம் இருக்குது, x square plus 1 2x இருக்குது, s சப்ஸ்டிட் பண்ணிக்க less than equal to 1. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இல்லை, நமக்கு டிவைல் எக்ஸுக்கு டிவைல் ஃபார்மேட் இருந்தாவே கொஞ்சம் நமக்கு 2 ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க. -1 to less than equal to x square plus 1 by 2x 1, x square plus 1 by 2x less than equal to 1 2 ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 2 நம்ம ரேஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ரேஞ்சு ஜாயின் பண்ணலாம். இப்போ அது டூ டைம்ஸாக பிரிச்சுன்னா இப்போ 2xன்னு போனோன்னா நமக்கு இது அப்படியே விட்டோம், அந்த -1 வந்தால் +1 ஆகிடும் நமக்கு. அப்போ நெக்ஸ்ட் இது ரிமைனிங்னா 0 இருக்கும். இந்த 2x கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 2x பை 2x 2x இங்கே போனால் 0 to 2x 0 ஆகிடும். அப்போ ரிமைன் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 2x இருக்கும். இது என்ன ஃபார்முலா இருக்குது? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏக்கு வந்து x இருக்குது, பிக்கு வந்து 1 இருக்குது. அப்போ x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், x ப்ளஸ் 1க்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு 2 சைடு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 0 ஸ்கொயர் ரூட் இருந்தால் நமக்கு 0 தான். x ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் x ப்ளஸ் 1. ஓகே, இது ப்ளஸ் 1 சரி வந்தால் -1. ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ -1 லெஸ் தான் equal to x இருக்குது. செகண்ட் இது சிம்பிளை பண்ணுறோம். இந்த ப்ளஸ் 1 -1 ஆகும், இந்த 0 எல்சியும் எடுத்துக்க. அப்போ 2 -2x பை 2x 2x பண்ணால் 0 to 2x 0 ஆகிடும். இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் லெஸ் தான் equal to 0. ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ரூட் போர்ட் சைடு எடுங்க. அப்போ x - 1 லெஸ் தான் equal to 0. இந்த -1 சரி பண்ணால் +1. அப்போ -1 to 1 நமக்கு இன்டர்வல் வந்துருச்சு. அப்போ டொமைன் என்ன வரும்? -1லேருந்து 1 வரைக்கும் தான் டொமைன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் 2 into sin inverse of 2x minus 1 minus by 4 வேலை டொமைன் வேல்யூ. அது ரேஞ்ச் நமக்கு தெரியும், -1 லெஸ் தான் equal to x. ஓகே, இப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? இது மட்டும் தான் எக்ஸ் வேல்யூ. இது ஃபுல்லாக எக்ஸ் வேல்யூ பை 4 கன்சிடர் பண்ணக்கூடாது. sin inverse of x வேல்யூ இதான் நம்ம எக்ஸ் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ மட்டும் தான், எனி வேல்யூ கொடுத்தா நீ கன்சிடர் பண்ணாது. இங்கே இருக்கிற நான் வேலை அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணேன். அப்போ -1 லெஸ் தான் equal to 2x - 1 லெஸ் தான் equal to 1. இந்த -1 சரி பண்ணி ஏன் 2 ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸ்கொயர் டென்ஸ் எதுவுமே இல்லை, அதில் ஈஸியாக என்ன வரும்? டேரெக்டாகவே சிம்பிளை பண்ணலாம். இப்போ இது வந்து இண்டிவிஜுவலாக இது இண்டிவிஜுவலாக போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, இல்லை ஒரே சிம்பிள் -1 சரி பண்ணால் +1, இந்த -1 +1. ஓகே, அதே 2 சைடும் கொண்டு போகும் நமக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு இது 0 ஆகிடும். 1 + 1 2 லிமிட் 2x. இப்போ 2 டிவைட் பை 2 டிவைட் பண்ணால் 0 by 2 0, 2x by 2 வந்து x, 2 by 2 1. அப்போ டொமைன் என்ன வரும்? 0 to 1 க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான் கொஸ்டினோட டொமைன். ஓகேவா, பை 4 கன்சிடர் பண்ணக்கூடாது. sin inverse x வேல்யூ மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.